அன்பிற்குரிய ஐ பெரியசாமி அவர்களே, திருமதி சுப்புலட்சுமி ஜெகதீசன் அவர்களே, விபி துரைசாமி அவர்களே, கழக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்களே, இயக்கத்தினுடைய முன்னோடிகளாக விளங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் கண்ணப்பன் அவர்களே, பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, NKK பெரியசாமி அவர்களே, கொங்கு மண்டலத்தை சார்ந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் முபாரக் அவர்களே, காந்தி செல்வன் அவர்களே, முத்துசாமி அவர்களே, நன்னியூர் ராஜேந்திரன் அவர்களே, சிவலிங்கம் அவர்களே, ராஜேந்திரன் அவர்களே, வீரபாண்டி ராஜா அவர்களே, ராமச்சந்திரன் அவர்களே, தமிழ்மணி அவர்களே, நாச்சிமுத்து அவர்களே, வீரகோபால் அவர்களே, நல்லசிவம் அவர்களே, மூர்த்தி அவர்களே, சுப்பிரமணியம் அவர்களே, நிறைவாக நன்றி நல்க இருக்கக்கூடிய ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர்கள் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, அசோகன் அவர்களே மற்றும் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வருகை தந்திருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தின் செயலாளர்களே, தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழக, நகர கழக, பேரூர் கழக, கிளை கழக, உள்ளாட்சி, ஊராட்சி போன்ற பல்வேறு அமைப்புகளை கட்டி காத்து வருகிற கழக காவலர்களே, கழகத்தின் துணை அமைப்புகளாம் தொழிலாளர் அணி, தொண்டர் அணி, மாணவர் அணி, மகளிர் அணி, இளைஞர் அணி, இலக்கிய அணி, விவசாய அணி, வழக்கறிஞர் அணி, ஆதி திராவிட பிரிவில் இருக்கக்கூடிய பல்வேறு அமைப்பாளர்களே, துணை அமைப்பாளர்களே, என் பாசத்திற்கும் பேரன்பிற்கும் உரிய ஈடு இணையற்ற இளைஞர் அணியின் எண்ணரும் இனிய நண்பர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, தொலைக்காட்சி பத்திரிகையுலக நண்பர்களே, அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். விடியல் நோக்கி பேரணி என்கிற பெயரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் கூட்டத்தில் உங்களோடு சேர்ந்து பங்கேற்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நான் கோவையில் இருந்து சரியாக 3 மணி அளவிலே புறப்பட்டு இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த இடத்திற்கு வந்து சேர்வதற்கு ஏறக்குறைய ஒரு 2.5 மணி நேரம் ஆகியிருக்கிறது. இதே போன்ற ஒரு கூட்டம் 2 மடங்கு வெளியிலே உள்ளே வர முடியாத நிலையிலே தத்தளித்துக் கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே இருக்கிற காரணத்தால் ஆக இங்கு இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டுமல்ல, வெளியில் இருக்கக்கூடிய அவர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை, நன்றியை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். சங்ககால பெருமைகளை நிறைந்த இந்த கொங்கு மண்டலத்தில் உங்கள் முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். மலைகளும் கோட்டைகளும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தில் மக்களாக இருக்கக்கூடிய உங்கள் மத்தியில நான் நின்று கொண்டிருக்கிறேன். 1949ஆம் ஆண்டு கொட்டு மழையில வடசென்னை பகுதியில் இருக்கக்கூடிய ராபின்சன் பூங்காவில திராவிட முன்னேற்ற கழகத்தை செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அறிஞர் அண்ணா அவர்கள் துவக்கி வைத்த நேரத்தில் அந்த கூட்டத்திற்கு தலைமை தாங்கியவர் யார் தெரியுமா? இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெத்தம்பாளையம் பழனிசாமி அவர்கள் தான் அன்றைக்கு தலைமை தாங்கி இருக்கிறார்கள். எனவே அவரை தந்திருக்கக்கூடிய மண்டலம் தான் இந்த கொங்கு மண்டலம் என்பதை நான் இங்கே பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். கொடிகாத்த குமரன் பிறந்த இந்த மண் இந்த கொங்கு மண்டலம். இந்தியாவினுடைய முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்த அறிவுஜீவி என்று போற்றப்படக்கூடிய மூதறிஞர் ராஜாஜியை ஈன்றெடுத்த மண்டலம் தான் இந்த கொங்கு மண்டலம். ஆக இப்படி தமிழக வரலாற்றுக்கும் இந்திய வரலாற்றுக்கும் பொக்கிஷங்களை கொடுத்திருக்கக்கூடிய இந்த கொங்கு மண்டலத்தில் உங்கள் முன்னால் நின்று நான் உரையாற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன், பூரிப்போடு உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்கக்கூடிய அவிநாசி லிங்கேஸ்வரர் கோயில், அந்த கோயிலுடைய பெருமைகள் எல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும். இன்றைய தமிழக சூழலுக்கு ஏற்ற தலவரலாறு பெற்றிருக்கக்கூடிய திருக்கோயில் இது என்பது உங்களில் பலருக்கு வியப்பாக இருக்கலாம், ஆச்சரியமாக இருக்கலாம். முதலை வாயில் சிக்கிய சிறுவனை சுந்தரமூர்த்தி நாயனார் அன்றைக்கு மீட்டிருக்கிறார். அது இந்த கோயிலுடைய சிறப்புக்குரிய வரலாறு.
இப்பொழுது நம்முன் கண்ணுக்கு முன்னால் மிகப்பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்கிறது. இந்த கொங்கு மண்டலம் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த இந்த தமிழகமே அதிமுக ஆட்சி என்கிற முதலை வாயிலே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறது, தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தையை மீட்க சுந்தரமூர்த்தி நாயனார் எப்படி பாடுபட்டாரோ அதேபோல் இந்த தமிழகத்தை மீட்க, தமிழகத்தினுடைய வளர்ச்சியை மீட்க, தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை மீட்க நாம் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து பாடுபட வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அதனுடைய முதல் கட்டமாக மதுரையில கேள்வி கேட்கும் பேரணியை நடத்தினோம். இரண்டாவது கட்டமாக கடலூரில நீதி கேட்கும் பேரணியை நடத்தினோம். இப்பொழுது மூன்றாவது கட்டமாக இந்த திருப்பூரில் உங்கள் முன் விடியில் மீட்கக்கூடிய பேரணியை இன்றைக்கு நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். தமிழகம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? கொஞ்சம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். 5 வருடத்திற்கு ஒரு முறை வாக்களிப்பது மட்டும் நம்முடைய உரிமை அல்ல. வாக்களித்திருக்கக்கூடிய அரசாங்கம் எப்படி செயல்படுகிறது என்பதை கண்காணிக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு நம்மிடத்தில் இருக்கிறது என்பதை தயவு கூர்ந்து நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஆனால் இன்று தமிழகம் என்பது ஒரு உடம்பு. அந்த உடம்பு பல வகையிலும் இந்த அதிமுக ஆட்சிகளை குத்துயிரும் குலையுருமாக ஆக்கப்பட்டிருக்கிறது. 4.5 ஆண்டு காலத்தில் இந்த ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சட்டமன்றத்தில் 110 என்கிற விதியை பயன்படுத்தி எண்ணற்ற அறிவிப்புகளை, பல கோடி ரூபாய்க்கு மதிப்புள்ள திட்டங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் இதுவரையில் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை. ஆக அறிவிப்பது 110, ஆனால் மக்களுக்கு அவர் போடுவது 111 என்ற நாமத்தை இன்றைக்கு ஜெயலலிதா தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை கடந்த 4 மாதத்திற்கு முன்பு சட்டமன்றத்திலே தாக்கல் செய்யப்பட்டது. ஆக நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டதற்கு பிறகு இன்னொரு 4 மாதத்திற்கு பிறகு மானிய கோரிக்கைகள் இப்பொழுது சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய அதிமுக அமைச்சர்கள், அதிமுகவை சார்ந்திருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள், ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடிய சில கட்சியுடைய தலைவர்கள் இன்றைக்கு சட்டமன்றத்திற்கு வந்து புலவர்களாக மாறி ஜெயலலிதாவை பஜனை பாடி இன்றைக்கு பூஜை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கொடுமைதான் தமிழகத்தினுடைய சட்டமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று தமிழகத்தில் ஆட்சி நடக்கல, எதுவும் நடக்கல. பார் பயாஸ்கோப்பில் பார் என்று சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்றைக்கு வீடியோ கான்பரன்ஸ் நடந்து கொண்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற கூட்டத்தொடர் நடந்து கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு தெரியும். 24ஆம் தேதி சட்டமன்றம் கூடியது. சட்டமன்றம் கூடிய என்று முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் மறைவுக்காக இரங்கல் தெரிவித்து இன்னும் சிலருக்கு இரங்கல் தெரிவித்து அதற்கு பிறகு சட்டமன்றம் ஒரு நாள் ஒத்திவைக்கப்பட்டது. அதற்கு பிறகு 25, 26, 27, 31 சட்டமன்றம் நடந்திருக்கிறது. ஆக 28, 29, 30 சட்டமன்ற விடுமுறை. 31, 1, 2, 3 நேற்று 4ஆம் தேதி. ஆக ஒரு 8 நாள் தொடர்ந்து சட்டமன்றம் நடந்திருக்கிறது. நான் எதற்காக சொல்லுகிறேன் என்று சொன்னால், இந்த 8 நாளும் சட்டமன்றத்திற்கு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வருகிறார்கள். அந்த 8 நாள் 2 நாள் வரல, 6 நாள் வந்திருக்கிறார். அப்படி 6 நாள் வந்த ஜெயலலிதா என்ன செய்தார் என்று கேட்டால், கேள்வி நேரம் முடிந்ததற்கு பிறகு வருகிறார். அதற்கு பிறகு கேள்வி நேரம் முடிவடைகிற நேரத்தில் வந்து உட்கார்ந்து 110 என்கிற ஒரு அறிக்கை எடுத்து படிக்கிறார். அப்படி படிக்கிற நேரத்தில் பல உறுதிமொழிகளை தருகிறார். அதற்கு பிறகு எதிர்கட்சி வரிசையில ஆளுங்கட்சிக்கு துதிபாடக்கூடிய சில தலைவர்களை கூப்பிட்டு வாழ்த்து பாடல் பாட வைக்கிறார்கள். இதுதான் தொடர்ந்து நடக்கிறது. ஆக உங்களுக்கு தெரியும், 100 என்று சொன்னால் அவசர போலீஸுக்கு 100 என்ற நம்பரை சொல்லுகிறோம்.
101 என்று சொன்னால் எங்காவது தீ விபத்து ஏற்பட்டு விட்டால் ஃபயர் இன்ஜின் தீயணைப்ப கூப்பிடுவதற்கு 101 டயல் செய்கிறோம். அதே மாதிரி 108 கலைஞர் கொண்டு வந்து நமக்காக நிறைவேற்றி தந்தார உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸ். ஆக அந்த 108 உயிரை காக்கக்கூடிய ஆம்புலன்ஸை குறிக்கிறது. அது மாதிரி இன்றைக்கு தமிழ்நாட்டில் போர்ஜரின்னு சொன்னா, அயோக்கியத்தனம் என்று சொன்னால், அல்லது பித்தலாட்டம் என்று சொன்னால், ஜெயலலிதா அறிவித்துக் கொண்டிருக்கக்கூடிய 110 இன்றைக்கு அதுதான் நமக்கு நினைவுக்கு வருகிறது. ஆக இந்த ஆட்சியை நீடிக்க விடலாமா? நமது உரிமையை நாம் பயன்படுத்த வேண்டாமா? திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி பொறுப்பில் இருந்த போது பொருளாதாரத்தில் வளர்ச்சியை பெருக்கினோம், தொழிற்சாலைகளை உருவாக்கினோம், உட்கட்டமைப்பு திட்டங்களை நான் ஏற்படுத்தி தந்தோம். 7000 கோடி ரூபாய் கடனை விவசாய பெருங்குடி மக்கள் பெற்றிருந்த 7000 கோடி ரூபாய் கடனை தலைவர் கலைஞர் அவர்கள் ஒரே கையெழுத்தில் ரத்து செய்தார். வீடுதோறும் பொருளாதார வளர்ச்சிக்கு உத்தரவாதம் கொடுத்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அனைத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி. இதே கொங்கு மண்டலத்திற்கு எத்தனையோ திட்டங்களை நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நிறைவேற்றி தந்திருக்கிறார். உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த திருப்பூரை புதிய மாவட்டமாக அறிவித்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி. இன்னும் சில குறிப்பிட்ட சாதனைகளை நான் சுருக்கமாக உங்களிடத்தில் நினைவுபடுத்த விரும்புகிறேன். முதலாக 1971ஆம் ஆண்டு சிறு தொழில்களை ஊக்குவிக்க சிட்கோ துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு 72ஆம் ஆண்டு முதலாக சிப்காட் துவக்கி வைக்கப்பட்டது. விவசாயிகளை கை தூக்கிவிட இலவச மின்சாரம் கொடுத்தோம், உழவர் சந்தைகளை ஏற்படுத்தி தந்தோம், விவசாய நலவாரிகள் அமைத்தோம், தென்னை நலைவாரம் அன்றைக்கு அமைக்கப்பட்டது. இந்த பகுதிக்கு ஒரு மிகப்பெரிய சிறப்பு உண்டு. என்ன என்று கேட்டால், நெசவாளர்கள், கைத்தறி நெசவாளர்கள், விசைத்தறி நெசவாளர்கள், தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி இந்த பகுதி உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். அதனால்தான் கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த போது நெசவாளர்கள் பற்றிய அந்த அவருடைய பிரச்சனையை பற்றி முழுவதும் கவனித்து ஆராய்வதற்காக 1998 சீஃப் செக்ரட்டரி தலைமைச் செயலாளர், அதற்கு பிறகு சட்டமன்ற உறுப்பினர்கள் கொண்ட தலைமையில் ஒரு குழு அமைக்கப்பட்டது. அந்த குழுவினுடைய பல்வேறு பரிந்துரைகளை கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது அவைகளை எல்லாம் நிறைவேற்றி தந்திருக்கிறார். நெசவாளர்களுக்கு அடையாள அட்டை வழங்கப்பட்டுச்சு, தொழில் நடத்த கடன் வழங்கப்பட்டது, நூற்பாலைகள் சீரமைக்கப்பட்டன. இப்படி 24 பரிந்துரைகளை அன்றைக்கு நிறைவேற்றி தந்த ஆட்சி திமுக ஆட்சி, கலைஞர் தலைமையில் இருந்த நம்முடைய கழக ஆட்சி. 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலை சந்தித்த நேரத்தில் அப்பொழுது நான் தந்த உறுதிமொழிகளில் மிக மிக ஒரு முக்கியமான உறுதிமொழி, நெசவாளர்கள் இருட்டில் தள்ளி இருக்கக்கூடிய சென்வாட் வரியை நீக்குவோம் என்று சொன்னோம். தேர்தல் முடிந்ததுக்கு பிறகு மத்திய அரசிடம் போராடி வாதாடி சென்வாட் வரியை நீக்கி தந்தோம். 2006 திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்த நேரத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு 100 யூனிட் வரை இலவச மின்சாரத்தை வழங்கினோம். இதனால் 1,52,538 பேர் பயனடைந்தார்கள். அதிமுக அரசு நிறுத்தி வைத்திருந்த மூலதன கடன் வழங்கும் திட்டத்தை கைத்தறி நெசவாளர்களுக்கு மீண்டும் நம்முடைய கழக ஆட்சிகளை வழங்கினோம். கைத்தறி விசைத்தறி நெசவாளர்கள் நலவாரியம் அமைத்தோம். அட்கோ என்ற வீட்டு வசதி கழகத்தில் நெசவாளர்கள் பெற்ற 11,70,00,000 ரூபாயை வீட்டு கடனை கழக அரசு அன்றைக்கு அவர்களுக்கு திருப்பி கொடுத்தது. விசைத்தறி நெசவாளர்களுக்கு 500 யூனிட் வரை இலவச மின்சாரம் வழங்கிய ஆட்சி திமுக ஆட்சி. நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. இதனால் 1,16,049 நெசவாளர்கள் அன்றைக்கு பயன்பெற்றார்கள். அதேபோல பச்சை தேயிலை தொழிலாளர்கள், அந்த பச்சை தேயிலைக்காக மத்திய அரசு
அன்றைக்கு நம்முடைய முரசொலி மாறன் அவர்கள் மத்தியில் அமைச்சராக இருந்த போது தலைவர் கலைஞருடைய எண்ணங்களை அன்றைக்கு மத்திய அரசிடம் எடுத்து சொல்லி வாதாடி போராடி அன்றைக்கு அந்த தேயிலைக்காக மானிய தொகையாக 2 ரூபாயை அன்றைக்கு தலைவர் கலைஞர் அவர்கள் பெற்று தந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த ஆட்சியில என்ன நிலை? மத்திய அரசு வழங்காமல் இருக்கக்கூடிய இந்த நிலையை எண்ணி பார்த்து அதற்காக வாதாடுகிற போராடுகிற இடத்துல இன்றைக்கு மாநில அரசு இருக்கா? இல்ல. அதனால்தான் நான் உறுதியோடு சொல்லுகிறேன், மீண்டும் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வருகிற போது அதற்காக போராடும் வாதாடும் 2 ரூபாய் இல்ல 5 ரூபாய் கேட்டு வாதாடுகிற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு கூலி உயர்வு ஒப்பந்தம் கழக ஆட்சி காலத்தில் தான் முதலில் போடப்பட்டது. அந்த தொழிலாளர்களுக்கு அரசு நிர்ணயித்திருக்கக்கூடிய குறைந்தபட்ச ஊதியம் வழங்கப்படும் என்பதும் கழக ஆட்சியின் போதுதான் முதலில் வழங்கப்பட்டது. 2007 திருப்பூரை ஏற்றுமதி மண்டலமாக மாற்றியது திமுக ஆட்சி. அதற்கு நான் ஒரு ஆதாரத்தை உங்களிடத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். 1984ஆம் வருடம் அன்றைக்கு இருந்த ஏற்றுமதி எவ்வளவு தெரியுமா? வெறும் 10 கோடி ரூபாய். ஆனால் 2007ஆம் ஆண்டு ஏற்றுமதி 11,000 கோடி ரூபாயாக உயர்த்தி ஒரு மிகப்பெரிய சாதனை வரலாற்றை படைத்த ஆட்சி திமுக ஆட்சி. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அது மட்டுமா, பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்களுடைய முன்னேற்றத்திற்காக எத்தனையோ அளப்பரிய திட்டங்கள், கல்வி, சமூக பொருளாதார முன்னேற்றம் காண தொடர்ந்து கழகம் பாடுபட்டு இருக்கிறது. பிற்படுத்தப்பட்டோர் நல வாரியம் அமைத்தோம். பிற்படுத்தப்பட்டோருக்கு தனி அமைச்சகத்தை கண்டோம். பிற்படுத்தப்பட்டோருக்கு 21% உயர்த்தி 31% நாம் உயர்த்தி தந்தோம். நான் இன்னும் பெருமையோடு சொல்லுகிறேன், எல்லாவற்றுக்கும் மேலாக மறைந்த மதிப்பிற்குரிய திரு கோவை செழியன் அவர்கள் அன்றைக்கு தலைவர் கலைஞரிடத்தில் வந்து முறையிட்டார், வேண்டுகோளாக எடுத்து வைத்தார், கோரிக்கையாக எடுத்து சொன்னார். அதை உடனடியாக ஏற்றுக்கொண்டு கொங்கு வேளாளர் சமுதாயத்தை பிற்படுத்தப்பட்ட சமுதாய அறிவித்த ஆட்சி திமுக ஆட்சி. அது அறிவித்த முதல்வர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அந்த உரிமையில் தான், அந்த தெம்போடு தான், அந்த துணிச்சலோடு தான் இன்றைக்கு உங்கள் முன்னால் நான் வந்து நின்று உரையாற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். ஆனால் அதிமுக ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு என்ன நிலை? நீங்க உங்களுக்கு தெரியும், கிமு கிப்புன்னு சொல்லுவோம், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னால், கிறிஸ்து பிறந்ததற்கு பின்னால். அது மாதிரி இப்போ தேமு தேப்பி, தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு முன்பு, தேர்தலுக்கு பின்பு. அதிமுக ஆட்சியில இப்ப இருக்கக்கூடிய நிலையை சொல்லுகிறேன். தேர்தலுக்கு முன்பு அதிமுக தந்த உறுதிமொழி என்ன தெரியுமா? சிங்கப்பூரில் இருப்பதை போல கோவையில மோனோ ரயில் திட்டத்தை கொண்டு வருவேன். நான் கேட்கிறேன், எங்காவது மோனோ ரயில் திட்டம் உருவாக்கக்கூடிய ஒரு அடிப்படை பணியாவது எங்காவது நடந்துகிட்டு இருக்கா? சொல்லுங்க, நீங்க நடந்துகிட்டு இருக்கா? இல்ல. பருத்தி விவசாயியுடைய தனிநபர் வருமானத்தை 2 மடங்கு உயர்த்தோன்னு சொன்னாங்களே, வழங்கப்பட்டிருக்கா? வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானத்திற்கு இன்றைக்கு அவர்கள் திண்டாட்டம் போடுறாங்க. நெசவாளர்களுக்கு 10 இடங்கள்ல ஆடை அலங்கார பூங்காக்கள் அமைப்போம் சொன்னீங்களே, எங்கேயாவது அமைச்சிருக்காங்களா? சொல்லுங்க, அமைச்சிருக்காங்களா? இல்ல. கைத்தறி ஏற்றுமதி கார்பரேஷன் அமைப்போம் சொன்னீங்களே, நானும் தேடி தேடி பார்க்கிறேன், எங்கேயாவது அமைச்சிருக்கிறாங்களான்னு ஒரு இடத்திலும் கிடையாது. தென்னை விவசாயியுடைய தனிநபர் வருமானத்தை 3 மடங்கு உயர்த்தோன்னு சொன்னீங்களே, கொப்பரை தேங்காய்க்கு உரிய விலை கிடைக்காமல் அவங்களாம் இன்றைக்கு கொந்தளிச்சு கொண்டிருக்கக்கூடிய நிலைதான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் உருவாகி இருக்கு. சாயப்பட்ட கழிவுகளை அந்த பிரச்சனையை தீர்த்து வைப்போம் சொன்னீங்களே, தீர்த்து வச்சிருக்கீங்களா?
இதே சாயப்பட்ட பிரச்சனை குறித்து 2 நாளைக்கு முன்னால சட்டமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், இதே மாவட்டத்தை சார்ந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர் வெங்கடாசலம் பேசினார் இந்த பிரச்சனையை பற்றி. ஜெயலலிதா போல அவரும் போய் சொல்ல ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ ஜீரோ டிஸ்சார்ஜ் இதை நாங்கள் முழுமையாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னு ஒரு அப்பட்டமான ஒரு அபாண்டமான பொய்ய சொல்றாரு. அதை விட கொடுமை என்ன தெரியுமா? நாங்கள் தான் மத்திய அரசிலிருந்து பங்கு தொகையாக 200 கோடி ரூபாயை பெற்று தந்தோம் என்று சட்டமன்றத்தில் சொல்லி அது பதிவாகிறது. அதை மறுக்க நாங்கள் எழுந்திருக்கிறோம், எங்களுக்கு அனுமதி கிடைக்கல. அதனால சட்டமன்றத்தில் சொல்ல முடியாததை மக்கள் மன்றத்தில் உங்களிடத்தில் நான் சொல்ல வந்திருக்கிறேன். அதுதான் உண்மை. சாயப்பட்ட உரிமையாளர்கள் மீது அன்றைக்கு விவசாயிகள் தொடுத்த வழக்கு நிலுவையில் இருந்த நேரத்தில் தான் பொது சுத்திகரிப்பு நிலையங்களில் ஜீரோ டிஸ்சார்ஜ் அமல்படுத்த கணிசமான நிதி தேவைப்படுது. அதனால்தான் அன்றைக்கு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார். எப்ப தெரியுமா? 11/3/2008. அந்த கடிதம் என் கையில் இருக்கு, நேரம் இல்லை, ஆதாரத்தோடு தான் சொல்றேன். நான் ஜெயலலிதா மாதிரி அல்லது அமைச்சர் வெங்கடாசலம் மாதிரி வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேச மாட்டேன். ஏன்னா கலைஞருடைய மகன் நான், எதையும் ஆதாரத்தோடு தான் பேசுவேன். கையில் இருக்கு ஆதாரம். ஏன்னா ஆதாரம் எல்லாம் பேசினா அவங்களுக்கு வழக்கு போடுவதற்கு அவங்களுக்கு சட்டத்தில் இடம் இருக்கு. தைரியம் இருந்தா, தெம்பு இருந்தா, துணிவு இருந்தா, வக்கு இருந்தா, வகை இருந்தா என் மீது வழக்கு போடு வர நீதிமன்றத்துக்கு. ஆக பிரதமருக்கு தலைவர் கலைஞர் மன்மோகன் சிங்குக்கு கடிதம் எழுதுகிறார். அதற்கு பிறகு துணை முதலமைச்சராக இருந்த இந்த அடியனே நேரடியாக டெல்லிக்கு போய் பிரதமரை சந்திச்சேன், நிதியமைச்சரை சந்திச்சேன், தலைவருடைய கோரிக்கை எடுத்து வச்சேன். அதற்கு பிறகு மத்திய அரசுடைய பங்கு 200 கோடி கிடைச்சது. கிடைச்ச அந்த நிதியை கொண்டு வந்து வங்கியில போட்டோம். அதற்காக இதே திருப்பூரில் அரசு நிகழ்ச்சியை நடத்தணும். இன்னும் ஆதாரத்தோடு சொல்லுகிறேன். திருப்பூர் சிக்கண்ணா கலைக்கல்லூரியில் தான் அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த இன்விடேஷன் என்கிட்ட இருக்கு. ஆக அமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அந்த புழுகு ஆகாச புழுகு சொல்லுவாங்களே, அது மாதிரி இன்றைக்கு ஜெயலலிதா மாதிரி இன்றைக்கு சட்டமன்றத்தில் பேசுகிறார் என்று சொன்னால் நீங்க சிந்திச்சு பாருங்க. 4.5 ஆண்டு காலத்தில் இந்த அதிமுக ஆட்சியில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 110 விதியை பயன்படுத்தி எத்தனையோ அறிவிப்புகளை வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல சிலவற்றை மாத்திரம் நேரமில்லா காரணத்தால் சுருக்கத்தோடு கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். ஆதாரத்தோடு தான். சட்டமன்றத்தில் ஜெயலலிதா 2013ஆம் ஆண்டு 25/4/2013 ஒரு அறிவிப்பு. என்ன அறிவிப்பு தெரியுமா? 2000 மெகாவாட் மின் உற்பத்தியை உருவாக்குவதற்கு 7000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஒரு திட்டம் எங்க தெரியுமா? சில்லல்லா நீரேற்று புனல் மின் திட்டம் உருவாக்கப்படும். எப்ப தெரியுமா சொன்னாங்க? 2013. இப்ப கடந்த 1ஆம் தேதி சட்டமன்றத்தில் இதே ஜெயலலிதா இதே 110 விதியை பயன்படுத்தி இந்த திட்டத்தை அறிவிக்கிறார். அறிவிக்கிற போது என்ன சொல்லுகிறார் தெரியுமா? ஆய்வு பணியை தொடங்க போறோம். ஆக 2013 அறிவிச்சதை மீண்டும் இப்ப 2015 2 ஆண்டுக்கு பிறகு மீண்டும் அறிவிக்கிறார் என்று சொன்னால் இதையெல்லாம் நீங்க உணர்ந்து பார்க்கணும். அதே மாதிரி 2014 24/7/2014 ஒரு அறிவிப்பு. கோவையில் 500 அறிவியல் அறிஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வகையில் நல்லா கவனிக்கணும். டைசல் பயோ பார்க் 2 அமைக்கப்படும். பார்க் எங்க? பார்க் எங்க? பார்க்கவே முடியல. அதான் பார்க் நல. அதே 2014 110 விதியை பயன்படுத்தி இன்னொரு அறிவிப்பு. 24 மணி நேரமும்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா தரப்பு மக்களுக்கும் சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் இலவசமாக வழங்குவோம். வழங்கிட்டு இருக்காங்களா? நான் கேட்கிறேன். இலவசமாக வழங்கக்கூட அவசியம் இல்லை, விற்காம இருக்கலாம்ல. ஆக இன்னைக்கு குடிக்கிற தண்ணீரை 10 ரூபாய்க்கு விற்கிற ஒரு கொடுமையான ஆட்சி உலகத்திலேயே ஜெயலலிதா ஆட்சி தான். எல்லாத்துக்கும் பேர் வச்ச மாதிரி இந்த குடிக்கிற தண்ணிக்கும் பேர் என்ன தெரியுமா? அம்மா வாட்டர். வெள்ளலூர் பகுதியில் 50 ஏக்கர் நிலப்பரப்பில் 120 கோடி ரூபாயில பேருந்து நிலையம் அமைப்பேன்னு சொன்னாங்களே. நான் கேட்கிறேன், அந்த பகுதியிலிருந்து பல பேர் வந்திருப்பீங்க. அதாவது பேருந்து நிலையம் அங்க அமைக்கப்பட்டிருக்கா? இல்ல. உட்கட்டமைப்பு வசதிகளோடு லாரிகளை நிறுத்தக்கூடிய இடத்தை அமைப்போம் அப்படின்னு சொன்னீங்களே. லாரி ஓட்டக்கூடிய தொழிலாளர் நண்பர்கள்லாம் இங்க ஆயிரக்கணக்கில் வந்திருப்பீங்க. எங்காவது அந்த நிறுத்தமிடம் அமைக்கப்பட்டிருக்கா? 1500 கோடி ரூபாயில பாதாள சாக்கடை திட்டம் அறிவிச்சீங்களே, என்னாச்சு? ஆக இப்படி பொய்யான வாக்குறுதிகளை ஆட்சிக்கு வந்து தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. 5 வருஷம் நிறைவடைய போகுது, எதுவும் நடக்கல. இன்று நாம் தமிழகத்தில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிறோம். தொழில் வளர்ச்சியில என்னைக்கோ பின்னால போயாச்சு. உட்கட்டமைப்பு வசதிகளை பற்றி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாத்தையும் விட இன்னொரு கொடுமை, சட்டம் ஒழுங்கு ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்துகிட்டு இருக்கு. சட்டம் ஒழுங்கு நிலையை பார்த்தா மேன் மிஸ்ஸிங் சொல்லுவோம்ல, மனிதனை காணலன்னு சொல்லுவோம்ல, மேன் மிஸ்ஸிங். ஆக அந்த நிலையில தான் இன்றைக்கு தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இருக்கு. இதை நான் சொல்லல, தேசிய குற்ற ஆவணக காப்பகம் சமீபத்தில் ஒரு புள்ளி விவரத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க. அண்மையிலே கூட பிரதமர் சென்னைக்கு வந்தார், ஒரு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டார். கலந்து கொண்டு அதற்கு பிறகு தமிழக முதலமைச்சர் அம்மையார் ஜெயலலிதாவை போய் சந்திச்சார். அது எங்க? அவருடைய வீடு போயஸ் ஓட்டத்துக்கே போனார். வெறும் சந்திச்சு மட்டும் பேசல, விருந்து சாப்பிட்டு இருக்கிறார். ஆக விருந்து சாப்பிட்டது மட்டுமல்ல, 45 நிமிடம் உரையாடி இருக்கிறார். எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆக அந்த பிரதமர் மோடி அவருடைய தலைமையில் செயல்படக்கூடிய அந்த துறைதான் தேசிய குற்ற ஆவணக காப்பகம். அதுல மிக தெளிவாக குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார்கள். என்ன தெரியுமா? 2014 வருடத்தில் குற்றங்கள் தொடர்பான காவல்துறைக்கு வந்த புகார்கள் எவ்வளவு தெரியுமா? 4,84,395. இதுல கற்பழிப்புகள் 455, பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் 1802, கொலைகள் 1805, குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் 2354, கொள்ளைகள் வழிப்பறி 2070, கலவரங்கள் 2784, ஆள் கடத்தல் 1745, விசாரிக்கப்படாமல் காவல் நிலையத்திலே கிடப்பிலே போடப்பட்டிருக்கக்கூடிய வழக்குகள் எவ்வளவு தெரியுமா? 93,396. இன்னொரு புள்ளி விவரம், கோவையில் நடந்த குற்றங்கள் 4,281, திருச்சியில் நடந்த குற்றங்கள் 3,074, மதுரையில் நடந்த குற்றங்கள் 3,226, சென்னையில் நடந்த குற்றங்கள் 16,861. இதை விட இன்னொரு கொடுமை, ஆங்காங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன்ல புகார்கள் கொடுத்தால் அதை பதிவு செய்யாமலேயே அப்படியே விட்டு விட்டிருக்கிறார்கள். அதையும் சேர்த்தால் இன்னும் கணக்கு ஏறும். ஆக சட்ட ஒழுங்கை பொறுத்த வரையில மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், இந்தியாவிலேயே முதலிடத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. ஜெயலலிதா ஆட்சி நடைபெறக்கூடிய தமிழ்நாடு. இதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஆக இதுதான் 4.5 வருஷத்தில் அதிமுக ஆட்சியினுடைய சாதனை. இந்த நிலை மாறணும், மாற்ற வேண்டும். மாற்றுவோமா? மாற்ற நீங்க தயாரா?
எப்படி மாற்றுவது? அதுக்கு நான் விளக்க சொல்றேன். காவல்துறைய நல்லா கவனிங்க, முக்கியமான பிரச்சனை. காவல்துறைய சுதந்திரமாக செயல்பட விட வேண்டும். காவல்துறைய எளிதில் அணுகவும் பொறுப்புடன் நடந்து கொள்ளவும் உறுதி செய்யப்பட வேண்டும். சட்டம் ஒழுங்கு பணிகளையும் குற்றங்களை கண்டுபிடிக்கக்கூடிய பணிகளையும் தனித்தனி அதிகாரிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். காவல்துறையில் இருக்கக்கூடிய காலி பணியிடங்களை உடனடியாக உரிய நேரத்தில் உரிய வகையில் நிரப்பிட வேண்டும். மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் போலீஸ் அத்தாரிட்டி என்பதை உருவாக்கிட வேண்டும். காவல் நிலைய மரணங்கள், சித்திரவதைகள் உள்ளிட்ட போலீசார் மீதான விசாரணை இந்த போலீஸ் அத்தாரிட்டி தான் விசாரிக்க வழிவகை செய்ய வேண்டும். உச்சநீதிமன்றம் பிரகாஷ் சிங் வழக்கிலே சொன்ன காவல்துறை சீர்திருத்தங்களை முழுமையாக அமுல்படுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, காவல்துறையில அரசியல் தலையீடு அறவே ஒழிக்கப்பட்டாக வேண்டும். காவல்துறையில சுதந்திரத்தை மீட்கணும். நான் விடுதலை மீட்க போராடுகிறோம். ஆக காவல்துறையில் இருக்கக்கூடிய சுதந்திரத்தை நாம் மீட்கணும். இவைகளையெல்லாம் நிறைவேற்றிவிட்டால் தானாக சட்டம் ஒழுங்கு சரியாடும். ஆகவே உங்கள் முன்னால் நான் உறுதியளிக்கிறேன், தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் அந்த உறுதியை தருகிறேன். கழக ஆட்சி அமைந்ததும் காவல்துறையில அரசியல் தலையீடு என்பது எந்த வடிவிலும் இருக்க நாங்கள் விடமாட்டோம். இது உறுதி, இது உறுதி, இது உறுதி. அடுத்து நம்முடைய தமிழகத்தில் இருக்கக்கூடிய நீர் ஆதாரம். தமிழகத்தில் இன்றைக்கு குடிக்க தண்ணீர் இல்லாத நிலைக்கு, தண்ணீருக்கு தலைவிரித்து ஆடக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தமிழ்நாடு போய் கொண்டிருக்கிறது. தண்ணீர் நாட்டுக்கும் வேண்டும், வீட்டுக்கும் வேண்டும், தொழிற்சாலைகளுக்கும் வேண்டும், விவசாயிகளுக்கும் வேண்டும். இதையெல்லாம் மனதிலே வைத்துத்தான் தலைவர் கலைஞர் அவர்கள் 1970ஆம் ஆண்டு ஆட்சி பொறுப்பில் இருந்த போது தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தந்தார். இதே கொங்கு மண்டலத்தை சார்ந்த மறைந்த திரு கந்தப்பன் அவர்கள் தான் அன்றைக்கு அந்த வாரியத்துடைய தலைவராக இருந்து பணியாற்றினார் என்பதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. அப்போ திமுக எப்போல்லாம் ஆட்சியில் இருக்கோ அப்ப எல்லாம் குடிநீர் திட்டத்திற்கு முக்கியத்துவம் தந்து கூட்டு குடிநீர் திட்டங்களை நாம் நிறைவேற்றி இருக்கிறோம். உதாரணத்துக்கு நான் சிலவற்றை மாத்திரம் அடையாளம் காட்டுகிறேன். சிறுவாணி கூட்டு குடிநீர் திட்டம், பில்லூர் கூட்டு குடிநீர் திட்டம், சேலம் கூட்டு குடிநீர் திட்டம், ஈரோடு கூட்டு குடிநீர் திட்டம், ஊட்டி குடிநீர் திட்டம், ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம், ராமநாதபுரம் கூட்டு குடிநீர் திட்டம், வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம், மீஞ்சூரில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், நெமிலியில கடல்நீரை குடிநீராக்கக்கூடிய திட்டம், இப்படி பல்வேறு கூட்டு குடிநீர் திட்டங்களை நிறைவேற்றினோம். ஆனால் இந்த அதிமுக ஆட்சியில புதிய குடிநீர் திட்டங்கள் எதுவுமே கிடையாது. அதுவும் திமுக ஆட்சியில தொடங்கப்பட்ட 50% 60% நிறைவேற்றப்பட்ட நிலையில் இருந்த அந்த திட்டங்களை இன்றைக்கு அவர்கள் அவசர அவசரமாக திறந்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், தவிர வேற அல்ல. நான் இன்னும் சொல்லுகிறேன், கலைஞர் ஆட்சியில் இருந்தப்போ 96 2001 வரைக்கும் 5 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்தப்போ வரலாறு காணாத வகையில் ஆறுகள், குளங்கள், கால்வாய்கள் இவர்களை எல்லாம் தூர்வாரக்கூடிய திட்டத்தை அன்றைக்கு நாம் நடத்தினோம். 20க்கும் மேற்பட்ட அணைக்கட்டுகளை கட்டிய ஆட்சி திமுக ஆட்சி. தமிழகத்தில் முதலில் நதிநீர் இணைப்பு திட்டத்தை செயல்படுத்தி காட்டிய ஆட்சியும் திமுக. அதை நிறைவேற்றி தந்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். காவேரி குண்டார் இணைப்பு திட்டம், தாமிரபரணி கருமையான நம்பியார் இணைப்பு திட்டம், இந்த ரெண்டையும் துவக்கி வைத்த ஆட்சி திமுக ஆட்சி தான். இப்போ அதிமுக ஆட்சியில குளங்கள் தூர்வாரப்படல, கண்மாய்கள் தூர்வாரப்படல, கால்வாய்கள் தூர்வாரப்படல. ஆனால் தூர் வாரப்படாத நிலையில
பில் மட்டும் ஒழுங்காக வாங்கி அதில் கமிஷன் அடித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு அக்கிரம ஆட்சி. அணைகளை தூர்வாருங்கள் என்று பசுமை தீர்ப்பாயத்திற்கு சென்று உத்தரவு பெற வேண்டிய நிலைமை இன்றைக்கு தமிழகத்தில் இருக்கு. ஆகவே நான் சொல்லுகிறேன், மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இங்கே ஒன்று உறுதியோடு கூறுகிறேன், அடுத்து அமைய போகும் திமுக ஆட்சிக்கு மனம் இருக்கும். திமுக ஆட்சிக்கு மனம் இருக்கும். ஆகவே தமிழகத்தில் தண்ணீர் பிரச்சனை தீர மார்க்கம் பிறக்கும் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அடுத்து தாய்மார்களுடைய ஒரு முக்கியமான பிரச்சனை, தாய்மார்களை வாட்டி வதைக்கக்கூடிய மதுவிலக்கு பிரச்சனை. மதுவிலக்கு கொண்டு வந்தது யார்? தலைவர் கலைஞர் அவர்கள். 1974ஆம் ஆண்டு அந்த மதுவிலக்கை அமல்படுத்தினார். ஆனால் மதுவிலக்கை தளர்த்தி மீண்டும் சாராய கடைகளை திறந்தது யார்? அதிமுக ஆட்சி. அப்படி திறந்த சாராய கடைகளை அரசாங்கமே நடத்திய ஆட்சி எந்த ஆட்சி தெரியுமா? அதிமுக ஆட்சி. சாட்சாத் ஜெயலலிதா தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக ஆட்சி. மறந்துடக்கூடாது. ஆனா இதையெல்லாம் மூடி மறைச்சிட்டு திமுக மீது பழி சொல்றீங்களே. நான் இந்த மேடையில நின்று கொண்டு உங்களையெல்லாம் மத்தியில உங்களையெல்லாம் சாட்சியாக வைத்து கேட்கிறேன், மதுவிலக்க கலைஞர் ரத்து செய்யல என்று ஜெயலலிதாவால் சொல்லக்கூடிய அந்த தெம்பு, அந்த திராணி, அந்த உறுதி அவருக்கு இருக்கா? சொல்ல முடியுமா? நான் கேட்கிறேன். சின்னஞ்சிறுவர்கள் மது அருந்துகிறார்கள். 4 வயது குழந்தைக்கு மது ஊற்றி கெடுக்கிறார்கள். கல்லூரி மாணவிகள் அந்த மதுவை குடித்துவிட்ட அந்த காட்சிகளை, தொலைக்காட்சிகளை பார்க்கிறோம். ஆக இந்த கொடுமைகள் எல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் மதுவிலக்க திமுக ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று தலைவர் கலைஞர் அவர்கள் உறுதி தந்தார். அந்த அறிவிப்புக்கு பிறகு காந்தியவாதி சசி பெருமாள் அவர்கள் இறந்து விட்டார். இறந்து விட்டார் என்று சொல்லக்கூடாது, கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதுதான் உண்மை. நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்துங்கள். ஒரு டாஸ்மாக் கடையை மூட சொல்லி போராட்டம். செல்போன் டவரில் ஏறி நின்று அந்த போராட்டத்தை நடத்துகிறார். நியாயமா காவல்துறை என்ன செஞ்சிருக்கணும்? அவரை சமாதானப்படுத்தி அங்கிருந்து இறக்கி இருக்க வேண்டும். ஆனால் அந்த முயற்சிகளே காவல்துறை ஈடுபட்டதா? இல்ல. வேடிக்கை பார்த்தது. செத்தால் சாகட்டும் என்று விட்டுவிட்டு அலட்சியப்படுத்த காரணத்தால் அவர் இறந்து விட்டார். ஆக அது கொலைதான். அதற்காகத்தான் நீதி விசாரணை தேவை என்று இன்றைக்கு நான் கேட்கிறோம். ஆனால் நான் கேட்பது, ஒரு காந்தியவாதி சசி பெருமாள் மறைவுக்கு ஒரு இரங்கல் செய்தியாவது முதலமைச்சர் ஜெயலலிதா சொன்னாரா? இல்லையே. மதுவிலக்கு வேண்டும் என்று போராடிய பச்சையப்பன் கல்லூரி மாணவர்கள் தடியடிக்கு ஆளாக்கப்பட்டு, கைது செய்யப்பட்டு, சிறையில் அடைக்கப்பட்டு, பல கொடுமைகளுக்கு இன்றைக்கும் ஆளாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். நான் ஏதோ இட்டுக்கட்டி பேசுவதாக யாரும் கருதக்கூடாது. மாணவர்கள் மீது தாக்குதல் நடைபெற்றிருக்கிறார் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் விசாரணை நடந்திருக்கு. அந்த விசாரிச்ச நீதிபதி நடந்தது உண்மை என்பதை தெளிவாக சொல்லி இருக்கிறார். ஆக எப்படியும் மதுவிலக்க அமல்படுத்த நாம் போராடுகிறோம். ஆனால் இந்த போராட்டத்தை நசுக்க ஜெயலலிதா எண்ணுகிறார். இதெல்லாம் ஜெயலலிதாவுக்கு புதுசு அல்ல. இதை பார்த்து நாம் ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமும் கிடையாது. ஏன்னா இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சேஷனுக்கு எதிராக அசிங்கமான போராட்டத்தை நடத்தியவர்கள் அவர்கள் இந்த நாடு மறந்துவிடல. இன்னும் சொல்லவா, டாக்டர் சுப்பிரமணிய சாமிக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு அருவருப்பான போராட்டத்தை, வாய் கூசுகிறது சொல்ல, நினைச்சு பார்க்கவே நெஞ்சு விம்முகிறது. ஒரு அருவருப்பான போராட்டத்தை நடத்திய ஆட்சி அதிமுக ஆட்சி. தமிழக கவர்னராக இருந்த சென்னாரெட்டிய திண்டிவனத்தில் மறிச்சு
அராஜக போராட்டத்தை நடத்தினார்களே, அதெல்லாம் நான் மறக்க முடியுமா? 3 மாணவிகளை உயிரோடு எரித்து கொன்ற தருமபுரி போராட்டத்தை நான் மறந்து விட முடியுமா? ஆக மக்களுடைய போராட்டத்திற்கு பதிப்பளிக்கக்கூடியவர் அம்மையார் ஜெயலலிதா அல்ல. அப்துல் கலாம் மறைவுக்கு நேரே சென்று அஞ்சலி செலுத்த வரமாட்டார். ஆனால் பிரதமர் வருகிற போது, பிரதமர் மோடி வருகிற போது சென்னை விமான நிலையத்திற்கு சென்று ஓடோடி சென்று வரவேற்கிறார். ஆக ஜெயலலிதாவை பொறுத்த வரைக்கும் ஒன்றை தெளிவாக நாம் புரிந்து கொள்ளணும். அவரை பொறுத்த வரைக்கும் சுயநலம் 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 ஒன்றே குறிக்கோளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதுவரைக்கும் மதுவிலக்கு பற்றி வாயை திறக்கலையே, என்ன காரணம்? இதே மதுவிலக்கை பற்றி விவாதிக்கணும், தீர்மானம் கொண்டு வரணும் என்று சட்டமன்றத்திலே தனி தீர்மானம் திமுக கழகத்தின் சார்பில் கலைஞருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நான் கடிதம் கொடுத்திருக்கிறேன். முடியாது, சபாநாயகர் மறுக்கிறார். நான் மட்டும் இல்ல, எல்லா கட்சி தலைவர்களும் தந்திருக்கிறாங்க, ஆனா அனுமதி கிடையாது. எனவே இந்த மண்ணில் தான் மூதறிஞர் ராஜாஜி பிறந்திருக்கிறார். எனவே அந்த மண்ணில் நின்று தலைவர் கலைஞர் அவர்களின் சார்பில் நான் உறுதியோடு தெரிவிக்கிறேன், திமுக ஆட்சிக்கு வந்ததும் மதுவிலக்கு உடனடியாக அமல்படுத்தப்படும். தலைவர் கலைஞருடைய வாக்கு இன்றைக்கும் பொய்த்தது கிடையாது. சென்வாட்டை நீக்குவோம் என்று சொன்னார், நீக்கினாரா இல்லையா? 7000 கோடி ரூபாய் விவசாய கடனை தள்ளுபடி செய்வேன் என்று சொன்னார், செய்தாரா இல்லையா? விவசாய பெருங்குடி மக்களுக்கு இலவச மின்சாரம் தருவேன் என்று சொன்னார், தந்தாரா இல்லையா? ஆக தலைவர் கலைஞர் அவர்களை பொறுத்தவரையில சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்வார். தாய்மார்களே, அன்புக்குரிய சகோதரிகளே, உங்களுக்கு ஒரு துளி கூட சந்தேகம் வேண்டாம். மதுவிலக்கு உங்கள் வாழ்விலே நிம்மதி ஏற்படுத்தும் என்ற அந்த உறுதியை நான் தெரிவிக்கிறேன். அடுத்து படித்து பட்டம் பெற்று வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்கள் இன்றைக்கு இந்த ஆட்சியில் எந்த நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்பதை பற்றி நீங்கள் தெளிவாக அறிந்து கொண்டிருக்கிறீர்கள். அதுவும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்களை பொறுத்த வரைக்கும் நான் அதிகம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. பொறியியல் கல்லூரிகளும் கலைக்கல்லூரிகளும் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி இந்த கொங்கு மண்டலம். கல்லூரிகளிலிருந்து வெளியேறக்கூடிய மாணவர்கள் எங்கே போவார்கள்? சுமார் 1,82,000 இன்ஜினியர்கள் ஒவ்வொரு வருடமும் உருவாகிறார்கள். 1,20,000 டிப்ளமோ என்ஜினியர்கள் உருவாகிறார்கள். 9,05,000 பட்டதாரிகள் கலைக்கல்லூரியிலிருந்து வெளியேறுகிறார்கள். இவர்களுக்கெல்லாம் அரசு வேலை வாய்ப்பு உருவாக்க வேண்டாமா? திமுக ஆட்சியிலே கொண்டு வந்த திட்டங்களை எல்லாம் இந்த ஆட்சி முடக்கினது மட்டும் இல்ல, முக்கியமா அவங்க அதிமுக ஆட்சியில வேலை நியமனத்திற்கு தடை சட்டம் கொண்டு வந்தாங்க. நீங்க மறந்திருக்க மாட்டீங்க. அதே திமுக ஆட்சி வந்ததற்கு பிறகு ரத்து செஞ்சோம். 2006 2011 வரைக்கும் திமுக ஆட்சியில் இருந்தப்போ ஏறக்குறைய 5 லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்த ஆட்சி திமுக ஆட்சி. இதை நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க. ஆனால் இன்றைக்கு படித்துவிட்டு பட்டதாரிகளாக அலைந்து கொண்டிருக்கக்கூடிய, வேலைக்காக காத்திருக்க வேண்டிய அவல நிலைகளை தமிழ்நாடு இன்றைக்கு இருக்கிறது. நான் ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன். வேலை வாய்ப்பு துறை இயக்குநர்கள், எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் சொல்றோம் இல்லையா, அந்த அலுவலகத்தில் போய் பார்த்தா தெரியும். காத்திருப்போர் பட்டியல் நிலைமை என்ன தெரியுமா? வேலை கேட்டு வேலை வாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? 85 லட்சம் பேர், 85 lakhs. அதுல 35 லட்சம் பேர் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள், 21 லட்சம் பேர் மிகவும் பிற்படுத்தப்பட்ட இளைஞர்கள், 18 லட்சம் பேர் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள்,
6 லட்சம் பேர் மலைவாழ் சமுதாயத்தை சார்ந்திருக்கக்கூடிய இளைஞர்கள். பெண்கள் மட்டும் 43 லட்சம் பேர் வேலைக்கு. இதுதான் அதிமுக ஆட்சியுடைய வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய நிலைமை. ஆக அதிமுக ஆட்சியில் வேலைவாய்ப்பு இல்லை, புதிய தொழிற்சாலைகள் இல்லை, புதிய முதலீடுகள் வரல. இருக்கின்ற தொழிற்சாலைகள் வேறு மாநிலத்திற்கு போய்விட்டு இருக்கு. எனவே உங்களுக்கெல்லாம் படித்து வேலை இல்லாமல் பட்டதாரிகளாக இன்றைக்கு அலைந்து கொண்டிருக்கக்கூடிய இளைஞர்களுக்கெல்லாம் நான் இந்த மேடையில் ஒரு உறுதிமொழி தருகிறேன். திமுக ஆட்சிக்கு வருகிற போது வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் காலத்திற்கேற்ற மாற்றத்தை கண்டு கலந்தாய்வு மற்ற தனியார் நிறுவனங்களின் உதவியோடு இனிமேல் வேலை கொடுக்கும் நிறுவனங்களாக மாற்றி அமைக்கப்படும் என்ற உறுதியை நான் உங்களுக்கு தருகிறேன். படித்தவன் நாட்டை காப்பாற்றுவான் என்ற புதிய மொழியை உருவாக்குவோம். புதிய தொழிற்சாலைகள் தொடங்க இன்குபேஷன் சென்டரை திமுக ஆட்சியிலே நாங்கள் நிச்சயம் உருவாக்குவோம். இப்ப அதிமுக ஆட்சியில 4 வருஷமா சட்டமன்றத்தில் தொழில்துறை மானியம் ஒன்று தாக்கல் பண்றாங்க. அந்த மானியத்தை தாக்கல் செய்கிறப்போ அந்த தொழில்துறைக்குரிய விளக்க குறிப்பு, மானிய விளக்க குறிப்பு ஒன்று சட்டமன்றத்தில் வைப்பாங்க. 4 வருஷமா நான் பார்க்கிறேன். என்ன சொல்றாங்க தெரியுமா? 33 MOU என்பது புரிந்துணர்வு ஒப்பந்தம். 33 ஒப்பந்தம் போட்டிருக்கோம் அப்படின்னு 4 வருஷமா அதையும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க உன்னை தயவு செஞ்சு ஒன்று எண்ணி பார்க்கணும். ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கலாம். நல்லா கவனிங்க. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கலாம். ஆனால் திருமணம் நடந்தால்தான் வாழ்க்கை தொடரும். ஆனால் இந்த ஆட்சியில் என்ன நடக்குது தெரியுமா? MOU போட்டதோடு சரி 4 வருடங்களாக அப்படியே கிடக்கிறது. அதாவது தேதி வச்சதோடு நிற்குது, திருமணம் நடக்கல. அதனால நான் கேட்கிறேன், புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டேன்னு சொல்றீங்களே, எத்தனை கம்பெனிக்கு போட்டீங்க? எத்தனை தொழிற்சாலை தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு? எத்தனை பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு? அதே ஆதாரத்தோடு வெள்ளை அறிக்கையாக இப்ப இருக்கக்கூடிய ஆட்சி வெளியிட தயாரா? இதுவரை பதில் கிடையாது. இன்னொன்று, முதலமைச்சராக இருக்கக்கூடிய அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் 2011 பதவி ஏற்றதும், அதாவது 22/3/2012 விஷன் 2023 அப்படின்னு ஒரு புதிய தொழிற்கொள்கையை வெளியிட்டார். உங்களுக்கு தெரிய, மறந்திருக்க மாட்டீங்க. ஒருவேளை 4 வருஷம் ஆனதுனால மறந்திருப்பீங்க. இப்போ உலக முதலீட்டாளர்கள் மாநாடு, குளோபல் இன்வெஸ்டர்ஸ் மீட் என்ற ஒரு மாநாட்டை இப்போ நடக்க இருக்கிறார். எப்போன்னு கேட்டீங்கன்னா வர 7, 8, 9 ஆகிய தேதிகள் நடக்க போகுதாம். நியாயமா ஒரு புதிய தொழில் கொள்கை வெளியிட்டவுடன் இந்த மாநாட்டை நடத்தி இருக்கணும். இதனால் 2012 வருடம் அவர் இந்த தொழில் கொள்கையை வெளியிட்டு இப்ப 2.5 வருஷம் ஆயிருக்கு. மணிக்கு 4 வருஷம் ஆயிருக்கு. வெளியிட்டு 2.5 வருஷம் கழிச்சு வெளியிட்டாங்க. ஒன்று அறிவிப்பு வெளியிட்டாங்க. என்ன தெரியுமா? உலக முதலீட்டாளர் மாநாட்டை அக்டோபர் மாதம் 2014 நடத்த போறோம்னு சொன்னாங்க. நடந்துச்சா? நடக்கல. அதுக்கு பிறகு 2015 நடத்த போறேன்னு சொன்னாங்க. அதுவும் நடந்துச்சா? நடக்கல. இப்போ செப்டம்பர் 9, 10 வருகிற 9, 10 தேதிகளை நடத்த போறேன்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆக புதிய தொழில் கொள்கை வெளியிட்டதற்கு பிறகு ஒரு 4 வருஷத்துக்கு பிறகு இப்போ நடத்த போறேன்னு அறிவிச்சிருக்கிறாங்களா. அதுக்காக 100 கோடி ரூபாய் செலவுன்னு பத்திரிகைலாம் செய்தி வருது. இது எதை காட்டுது தெரியுமா? நம்ம ஊர்ல காசிக்கு போற காலத்துல சங்கரா சங்கரா சங்கரான்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி 5 வருஷம் இந்த ஆட்சி முடிய போற நேரத்தில் மாநாடு மாநாடு மாநாடுறாங்க.
இதெல்லாம் விட நீங்க எல்லாம் இந்த அரசை வீட்டுக்கு அனுப்பத்தான் போறோம் என்று முடிவெடுத்ததற்கு பிறகு இப்ப சங்கரா 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 என்று சொல்வது போல உலக முதலீட்டாளர் மாநாடு 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 அறிவிச்சுட்டு இருக்கிறோம். பாருங்க, மாநாடு முடிஞ்ச உடனே பத்திரிகை எல்லாம் கொட்டை எடுத்து வரப்போகுது, மீடியாக்கெல்லாம் வரப்போகுது. 1,00,000 கோடி ரூபாய் முதலீடு வந்திருக்கு என்றெல்லாம் செய்தி வரப்போகுது. இந்த மாநாட்டை நடத்துறதுக்கு அரசனுடைய ஒரு முக்கியமான நிறுவனம் என்ன தெரியுமா? டிட்கோ. இந்த டிட்கோல ஒரு முக்கியமான பொறுப்புல முதலிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பு எம்டி, மேலாண்மை இயக்குனர், மேனேஜிங் டைரக்டர், மேலாண்மை இயக்குனர். அந்த டிட்கோ எம்டி 9 மாசமா இன்னும் வேக்கண்டாவே இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எம்டி இல்ல. ஒருவேளை இப்ப நான் பேசின பிறகு நைட்டு போட்டாலும் போட்டிருப்பாங்க, அது வேறு. 9 மாசமா எம்டிங்கிற பொறுப்பே இல்ல, இன்சார்ஜ் தான். இப்போ இதுல மாநாடு நடத்த போறாங்க. தொழில்துறையில இன்னைக்கு இந்த ஆட்சி இருண்டு போயிருக்கு. ஆசியாவுடைய டெட்ராய்டுன்னு சென்னையை நாம் அழைச்சிக்கிட்டு இருந்தோம், அது இப்ப அழிஞ்சு போச்சு. இன்னைக்கு பல தொழிற்சாலைகள் பல மாநிலங்களுக்கு, ஆந்திராவுக்கு, குஜராத் மாநிலத்திற்கு, கர்நாடக மாநிலத்திற்கு போயிட்டு இருக்கு. இருந்த தொழிற்சாலைகள்லாம் மூடிட்டு முதலீடுகள் எல்லாம் விரட்டிட்டு உலக முதலீட்டாளர் மாநாட்டை நடத்த போறோம் அப்படின்னு அறிவிக்கிறாங்களே. நான் கேட்கிறேன், இன்னைக்கு முதலீட்டாளர்கள் கட்டாயப்படுத்திட்டு இருக்கிறாங்க. தயவு செய்து நீங்க சிந்திச்சு பார்க்கணும். 1 கோடி 2 கோடி 3 கோடிக்கு கூட சக்தி இல்லாத தொழிலதிபர்களை கூப்பிட்டு 5 கோடி அளவுக்கு கூட முதலீடு செய்ய முடியாத இருக்கக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் கூப்பிட்டு நீங்க 100 கோடிக்கு கையெழுத்து போடுங்க என்று மிரட்டி அச்சுறுத்தி, ஏன்னா 1,00,000 கோடி முதலீடு வந்ததாக கணக்கு வரணுமா? சிந்திச்சு பாருங்க. ஆக இப்போது ஒரு அக்கிரமம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, 100 கோடி வந்துருச்சுன்னு அந்த கணக்கை காட்டுறது மட்டுமல்ல, அந்த மாநாட்டுக்கு வரக்கூடிய தொழிலதிபர்கள் எல்லாம் முதலமைச்சர் ஜெயலலிதாவை பாராட்டி புகழ்ந்து பேசணுமா. அம்மா, சும்மா, எம்மா, தம்மா, கம்மா, பம்மா, இம்மா, எம்மா அப்படின்னு பேசணும். அதுக்கு சில புலவர்களை, கவிகளை வச்சு ட்ரைனிங் வேற நடந்துட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் எங்களுக்கு செய்தி வருது. ஆக இப்படிப்பட்ட ஒரு வெட்கக்கேடு. நீங்க, உங்களுக்கு நல்லா தெரியும், சில போட்டோ ஸ்டுடியோக்கு போறோம் போட்டோ எடுத்துக்கிறதுக்கு. நல்லா கவனிங்க, போட்டோ ஸ்டுடியோக்கு போறோம். அந்த போட்டோ ஸ்டுடியோல சிவாஜி படம் இருக்கும், எம்ஜிஆர் படம் இருக்கும், கமல் படம் இருக்கும், ரஜினி படம் இருக்கும், விஜய் படம் இருக்கும். இப்படி எல்லா முக்கியமான சினிமா நட்சத்திரங்கள் படங்கள் எல்லாம் இருக்கும். அந்த படங்களுக்கு முன்னால் நாம் போய் போட்டோ எடுத்துக்கிட்டு நாம போய் ஊர்ல போய் காட்டுவோம். சிவாஜிக்கு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம், எம்ஜிஆருக்கு பக்கத்துல இருந்து போட்டோ எடுத்துக்கிட்டோம். அது மாதிரி இன்னைக்கு உலக முதலீட்டாளர்கள் எல்லாம் உட்கார வச்சு இன்னைக்கு ஒரு நாடகத்தை போட்டோ ஸ்டுடியோல போய் நடிகர்கள் பக்கத்தில் போட்டோ எடுப்பது போல ஒரு கேவலமான நிலையை இன்றைக்கு ஜெயலலிதா ஆட்சியில உருவாக்கி இருக்கிறார் என்று சொன்னால் இதை விட வெட்கக்கேடு வேற என்ன வேணும்? ஆகவே உறுதியோடு சொல்றேன், 2016 கலைஞர் தலைமையில நம்முடைய ஆட்சி அமைய போவது என்பது உறுதி உறுதி உறுதி. புதிய முதலீட்டாளர்களின் நண்பனாக திமுக திகழும். சிறு குறு தொழில்களுக்கு முக்கியத்துவம் வழங்கப்படும். புதிய தொழிற்சாலைகளை துவங்கிட உடனடி அனுமதி வழங்கப்படும். குறிப்பா எந்தவித சல்லி காசு ஊழல் இல்லாத நிலையில அந்த தொழிற்சாலையை தொடங்குகிற ஒரு சூழ்நிலையை திமுக ஆட்சி உருவாக்கி தரும் என்ற அந்த உறுதியை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். அதே மாதிரிதான் இன்றைக்கு மின்சாரம் கேட்டா, சட்டமன்றத்தில் கேட்டா அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன், மின்துறை அமைச்சர், உடனே எழுந்திருப்பார். எழுந்து
அவர் கணக்கு ஒரு மெகாவாட் மின் உற்பத்தி கூட உற்பத்தி செய்ய முடியாத வக்கற்ற வகையற்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் நத்த விஸ்வநாதன் எழுந்து ஒரு கணக்கு தருகிறார். உங்களுக்கு ஒரு ஜோக் தெரியும், வாழைப்பழ ஜோக் தெரியுமா உங்களுக்கு? வாழைப்பழ ஜோக்கு கவுண்டமணி செந்தில் நடிச்ச சினிமா வாழைப்பழம் ஜோக்கு. என்ன ஜோக்குன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு விஸ்வநாதன் சொல்றாரு பாருங்க, எப்ப கேட்டாலும் திமுக ஆட்சியில அதுதான் இது அதுதான் இதுன்னு சொல்லுவாங்க மாதிரி, அது மாதிரி இன்றைக்கு வாழைப்பழம் ஜோக்கு மாதிரி இன்றைக்கு நத்த விஸ்வநாதன் சட்டமன்றத்தில் பதற்றிக் கொண்டிருக்கிறார். ஆகவே இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கொடுமைகளுக்கெல்லாம் நாம் ஒரு முடிவு கட்டிட வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தயவு கூர்ந்து வரக்கூடிய காலகட்டத்தை கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னும் வெளிப்படையாக உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன். நம்மை பொறுத்த வரையில தமிழக தலைமைச் செயலகத்திற்கு எந்த நேரமும் எந்த நிமிடமும் பணியாற்றக்கூடிய ஒரு முழு நேர ஒரு பப்ளிக் சர்வெண்ட் நமக்கு உடனடியாக தேவை. அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இன்னைக்கு ஜெயலலிதா முதலமைச்சர், 1 hour CM, 1 day CM பார்த்திருக்கோம், ஒரு சினிமாவில் பார்த்தோம் 1 day CM. அது மாதிரி இன்னைக்கு தமிழ்நாட்டில் 1 hour CM யாருன்னு கேட்டீங்கன்னா ஜெயலலிதா. ஆக முதலீட்டாளர்கள் எளிதிலே கவரக்கூடிய முழு நேர ஊழியர் ஒருவர் தேவை. புதிய தொழிற்சாலைக்கு உடனடியாக அனுமதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரு பப்ளிக் சர்வெண்ட் நமக்கு தேவை. உடனுக்குடன் முடிவெடுக்க ஒரு பப்ளிக் சர்வெண்ட் தேவை. ஆக இதை நீங்க மனதில் வச்சுக்கணும். அதனுடைய முன்னோட்டம் தான் இந்த விடியல் கேட்கும் பேரணி என்பதை நான் தெரிவிக்க விரும்புகிறேன். இது வரலாற்று சிறப்புமிக்க பேரணி, தமிழகத்துடைய வளர்ச்சிக்கு குத்து விளக்கேற்றும் பேரணி. இந்த பேரணி முடிந்ததும் வருகிற செப்டம்பர் 20ஆம் தேதியிலிருந்து நமக்கு நாமே என்ற ஒரு பயணத்தை, மக்களை சந்திக்கிற பயணத்தை நான் தொடங்கவிருக்கிறேன் தலைவர் கலைஞர் அவர்களின் அனுமதியோடு. முதல் கட்டமாக செப்டம்பர் 20ஆம் தேதி கன்னியாகுமரியில் ஐயன் வள்ளுவர் சிலைக்கு மாலை அணிவித்து விட்டு நான் புறப்படுகிறேன். அது அக்டோபர் 2ஆம் தேதி திருச்சியில முடிவடைகிறது. அதற்கு பிறகு 2வது கட்டமாக அக்டோபர் 7ஆம் தேதியிலிருந்து இதே கோவையிலிருந்து தொடங்கி அக்டோபர் 18ஆம் தேதி கடலூரிலே முடிக்கிறேன். 3வது கட்டமாக அக்டோபர் 26ஆம் தேதி சேலத்திலே தொடங்கி பேரறிஞர் அண்ணா பிறந்த காஞ்சிபுரத்திலே நான் முடிக்க இருக்கிறேன். காத்திருங்கள், கருத்துக்களோடு வரப்போகிறேன். தலைவர் கலைஞர் அவருடைய பல்வேறு ஆலோசனைகளோடு நான் உங்களை தேடி வரப்போகிறேன். உங்களில் ஒருவனாக உங்களை தேடி, உங்களை நாடி, உங்களிடத்திலே ஓடோடி வரப்போகிறேன். முடியட்டும் ஊழல் ஆட்சி, விடியட்டும் ஊழலற்ற ஆட்சி. முடியட்டும் தொழில் வீழ்ச்சி, விடியட்டும் தொழில் வளர்ச்சி. முடியட்டும் பொருளாதார வீழ்ச்சி, விடியட்டும் பொருளாதார எழுச்சி. முடியட்டும் விவசாயிகளின் தற்கொலை, விடியட்டும் விவசாயிகளின் மறுமலர்ச்சி. முடியட்டும் முதியோர் படுகொலைகள், விடியட்டும் முதியோர் பாதுகாப்பு. முடியட்டும் பெண்கள் கற்பழிப்பு, விடியட்டும் பெண்கள் பாதுகாப்பு. முடியட்டும் மின்வெட்டு, விடியட்டும் தண்ணீர் பெற்ற தமிழ்நாடு. முடியட்டும் சிறுதொழில் தேக்கம், விடியட்டும் சிறு குறு தொழில் புரட்சி. முடியட்டும் சீரழிந்த அமைதி, விடியட்டும் சமுதாய நிம்மதி. முடியட்டும் ஜனநாயக படுகொலை, விடியட்டும் ஜனநாயக பூஞ்சோலை. முடியட்டும் அவதூறு வழக்குகள், விடியட்டும் கருத்து சுதந்திரம். முடியட்டும் துருபிடித்த நிர்வாகம்,
விடியட்டும் வெளிப்படையான நிர்வாகம், முடியட்டும் மது கொடுமை, விடியட்டும் தாய்மார்களுக்கு நிம்மதி, முடியட்டும் அதிமுக அராஜக ஆட்சி, விடியட்டும் திமுக கழகத்தின் நல்லாட்சி. எங்கே சொல்லுங்கள், முடியட்டும் சொல்லுங்கள், முடியட்டும் 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 அதிமுக ஆட்சி, முடியட்டும் விடியட்டும் விடியட்டும் திமுக ஆட்சி, விடியட்டும் திமுக ஆட்சி, கலைஞர் தலைமையில் விடியட்டும் திமுக ஆட்சி, கலைஞர் தலைமையில் விடியட்டும் திமுக ஆட்சி. விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடியட்டும் விடியட்டும் 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 முடியட்டும் விடியட்டும் முடியட்டும் விடியட்டும். அண்ணன் தளபதியார் அவர்களுக்கும் செல்வராஜ் அவர்களுக்கும் முடியட்டும் விடியட்டும் 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 விடியட்டும் விடியட்டும். கொங்கு மண்டலம் திருப்பூர் வடக்கு மாவட்டம் பல்லடம் டு திருச்சி சாலை பொங்கலூர் ஒன்றியம் மாதப்பூரில் விடியல் மீட்பு பேரணி நடத்த வாய்ப்பு வழங்கிய தமிழின தலைவர், தமிழகத்தின் எதிர்காலம் கழக பொருளாளர் மாண்புமிகு அண்ணன் தளபதி அவர்களுக்கும் திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்திற்கு ஒத்துழைப்பு கொடுத்த 16 மாவட்டங்கள் உள்ளடக்கிய மாவட்ட கழக செயலாளர்களுக்கும் உடன்பிறப்புகளுக்கும் பொங்கலூர் ஒன்றிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலும் திருப்பூர் வடக்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் எங்களது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி 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 நன்றி. வணக்கம். விடியட்டும் முடியட்டும் 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 விடியட்டும் முடியட்டும்